வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மந்த்லி மீல் பிளானிங் பற்றி பார்க்க போகிறோம். மீல் பிளானிங்னா என்ன சமைக்கணும், எவ்வளோ சமைக்கணும், எப்போ சமைக்கணும், இது எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணுறது. இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வேஸ்ட்டு ஆகிறது குறையும். வீட்டில் மணி உங்களுக்கு சேவ் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? க்ராசரி பில் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்ற டெய்லி குக்கிங் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறையும். இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் அதிகமாக வேஸ்ட் ஆகிற ஃபுட் எது? காய்கறியா, ரைஸா, இல்லை கிரேவியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுட் வேஸ்ட் ஏன் நடக்குது. ஃபுட் வேஸ்ட் நடக்கிறதுக்கு 5 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், பிளான் இல்லாமல் ஷாப்பிங். நம்ம ஆஃபர்ஸ் பார்த்து வாங்குகிறோம், இல்லை லிஸ்ட் எழுதாமல் போய் வாங்குகிறோம். நிறைய வாங்கினதுக்கப்புறம் அதில் நிறைய பொருள் யூஸ் பண்ணாமே விட்டுடுறோம். நெக்ஸ்ட் ஒன் டே திங்கிங். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கிறோம். நாளைக்கும் சேர்த்து யோசித்து சமைக்க ஆரம்பிக்கிறது இல்லை. மூணாவது ரீசன், லெஃப்ட் ஓவருக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. நேற்று ஃபுட்டுன்னு ஸ்கிப் பண்ணிடுறோம். ஃபோர்த் ஒன், ஸ்டோரேஜ் நாலேஜ் இல்லை. ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணால் எப்படி 5 days ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது தெரியணும். பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட். பர்ஃபெக்ட் ரெசிபி வேணும்னு வேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் மீல் பிளானிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டன் ரூல், ஃப்ரிட்ஜ் ஆடிட். மீல் பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, எது சீக்கிரம் கெட்டு போகும், குக்டு ஃபுட்டோ இல்லை லெஃப்ட் ஓவர் ஃபுட் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இப்போ கீரை இருக்குன்னா அது 2 daysக்கு வருமா, தக்காளி எத்தனை நாளைக்கு வரும், 2 daysக்கு வருமா, 3 daysக்கு வருமானு பாருங்கள். இன்றைக்கி சமைச்ச குக்ட் ஃபுட் இருக்குன்னா அது நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை அடிப்படையாக பிளான் பண்ணால் வேஸ்ட் 50% உங்களுக்கு கட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் ஷாப்பிங் மெத்தட். நான் ஃபாலோ பண்ணுற ஷாப்பிங் ரூல் நம்பர் 1, 10 to 12 ஐட்டம்ஸ் மட்டும் மேக்ஸிமமாக வாங்கணும். ரூல் நம்பர் 2, ஆல் ஐட்டம்ஸ் கனெக்ட் ஆகணும். மூணாவது, 1 ப்ரோட்டீன் மெனி யூசஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணலாம். சிக்கன் இல்லைன்னா பன்னீர் வாங்குகிறோம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, கீரை, அரிசி, முட்டை, கோதுமை மாவு இல்லைன்னா தோசை மாவு வாங்குகிறோம். இதில் 10க்கும் மேலே டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம். 7 daysம் இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக மீல்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் 7th day நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீனிங் டேயாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீக்குக்கு தேவையான வேறு பேட்ச் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபேமிலியோட ஃபுட் ஹேபிட்டை தெரிஞ்சுக்கிறதும் இதில் ரொம்ப முக்கியம். வீட்டில் எத்தனை பேர் ஃபுல் மீல் சாப்பிட்றவங்க இருக்காங்களா, நைட்டு யார் லைட்டாக மட்டும் டின்னர் சாப்பிட்றவங்க, லெஃப்ட் ஓவர் பிடிக்காதவங்க இருக்காங்களா அப்படின்னலாம் நோட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா மார்னிங் 4 பேருக்கும் இட்லி, தோசை. ஆஃப்டர்நூன் ஃபுல் மீல்ஸு. நைட்டு 2 பேர் சப்பாத்தி, 2 பேர் ரைஸ் கேட்குறாங்க. இதை தெரிஞ்சுக்காமல் சமைச்சாதான் நம்மளுக்கு வேஸ்ட் வரும். வீக்லி மெனு பிளான். 7 நாள் மெனு எழுதுங்க. சிம்பிளான டிஷ்ஷஸ் எழுதுங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண்டே மார்னிங் இட்லி, மத்தியானத்துக்கு ரைஸு, சாம்பார், பொரியல், நைட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள்ஸும். டியூஸ்டே மார்னிங் தோசை, லன்ச் ரைஸு, ரசம், கூட்டு, நைட்டு மத்தியானம் மிச்சமான ரைஸை வச்சு ஒரு லெமன் ரைஸ். இப்படி பிளான் பண்ணால் ஒரே குக்கிங்கில் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரூத், மீல் பிளானிங்னாலே ஓல்டு ஃபுட்டை சாப்பிட்றது அப்படின்றது இல்லை. மீல் பிளானிங்னா சேம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஃப்ரெஷ்ஷாக எப்படி குக் பண்ணி கொடுக்கறது, புதுவிதமாக எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது முக்கியமான ஒரு ரூல் என்னென்னா, உங்கள் லெஃப்ட் ஓவர் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு மேலே அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டே 1ல் ஒரு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் வைக்கிறீங்க. டே 2ல் அதே சாம்பாரை இட்லி சாம்பாராக மாற்றி கொடுங்க. டைரக்ட் சேம் ரைஸ் வித் சாம்பாரை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஃபார்மை சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஷாப்பிங் ஆஃப்டர் மீல் பிளான். மீல் பிளான் முடித்த பிறகு தான் ஷாப்பிங் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட் எழுதிட்டு தான் ஷாப்பிங்க்கே போகணும். வெஜிடபிள்ஸாக இருந்தால் எத்தனை குவான்டிட்டி, என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பிளான் பண்ணிவிடுங்க. க்ராசரிஸாக இருந்தால் எந்த ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டில் மிஸ் ஆகுதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
ஆஃபர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். மணி ப்ளஸ் ஃபுட் எப்படி சேவ் ஆகுது? மீல் பிளானிங் இருந்தால் மந்த்லி வெஜிடபிள்ஸ் எக்ஸ்பென்ஸு குறையும், கேஸ் யூசேஜ் குறையும், ஃப்ரிட்ஜ் வேஸ்ட்டும் குறையும். சேம் சேலரி தான், ஆனால் மோர் சேவிங்ஸ். ஃபுட் பிளானிங்னா கஷ்டம் இல்லை, நம்ம வீட்டுக்கு செட் ஆகிற சிம்பிள் பிளானிங்கே போதும். ஃபுட் வேஸ்ட் குறைஞ்சாலே மணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள். 7 days ஃபுல் மீல் பிளான் சார்ட் வேணுமா? ஒர்க்கிங் உமன் மீல் பிளான் வேணுமா? 2000 ரூபா பட்ஜெட்டில் வீக்லி பிளான் வேணுமா? இல்லை கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மீல் பிளானிங் வேணுமா? எதை வீடியோ கண்டென்ட்டாக ரெடி பண்ணணும், அதை நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ.